ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் சூப்பரான ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய டீ கேக் ரெசிபி. ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, 1/2 kg மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்லுங்கள் சிஸ்டர், சேல் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கான ரெசிபி தான் இது. கிராம்ஸில் தான் மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் மட்டும்தான் ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்க டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக் ஸ்மெல் இல்லாமல் கேக் நல்லா வந்து ஸ்பாஞ்சாக வரத்துக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி சுத்தமாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 முட்டை, எப்பவும் போல் சொல்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான முட்டை. என்றைக்கு பேக் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி முட்டை வாங்கிக்கோங்க. அந்த முட்டை கூட கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அது கூட நான் சொல்கிறேன், இந்த 3 எசன்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. நீங்கள் டீ கேக்லாம் நிறைய செய்வீங்கன்னா இந்த 3 எசன்ஸை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன எசன்ஸ்னால் பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ். இதில் வந்து ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், இந்த 3 எசன்ஸை சேர்க்கும் போது மட்டும்தான் அந்த பேக்கரியில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு கரெக்டாக 1 மினிட்க்கு பீட் பண்ணி அந்த எசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 1 நிமிஷம் வந்து பீட் பண்ணால் போதும். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர், கேக் ஜெல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கேக் ஜெல் சேர்த்து பீட் பண்ணுறதுனால இதில் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே முட்டை சேர்த்த உடனே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. நான் அடுத்தடுத்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். இப்போ கேக் ஜெல் வந்து 8 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 140 கிராம் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். அதில் 2-3 பீஸ் ஆச்சு எக்ஸ்ட்ரா வரும். இது 1/2 kg கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வரும். இப்போ நான் சுகரை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் 1 நிமிஷம், ரெண்டாவது ஸ்பீடில் 1 நிமிஷம், 5 ஸ்பீடு வந்து நீங்கள் 1 by 1 ஏற்றிட்டே போங்க. கரெக்டாக 5 நிமிஷம் வந்து ஸ்பீடு ஏற்றிட்டு பீட் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்பீடு ஏற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இதை சேர்த்துருக்க சுகர் வந்து சரியாக கரைஞ்சி வரலன்னா கண்டிப்பாக அந்த கேக்கோட மேலே வந்து பிசு பிசுன்னு இருக்க தான் செய்யும். அதிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன், கேக் கட் பண்ணும் போது கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது, மேலே நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடில் 1 மினிட்க்கு நான் பீட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஸ்பீடை வந்து செகண்ட் ஸ்பீடில் வச்சுட்டு அப்போது 1 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு மட்டும் இருக்கிறதுலேயே ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 1 மினிட்க்கு பீட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பேட்டர் வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பேக்கரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி இந்த மாதிரி பெரிய மிஷினில் போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டு மைதா மாவு போட்டு கைகளால் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கைகளால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம கஸ்டமருக்கு சுத்தமான முறையில் தான் செஞ்சு தரணும். அதனால தான் நம்ம வந்து க்ளவுஸ்லாம் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி தொடச்சி செய்யணும். இப்போது நான் ஸ்பீடு ஏற்ற உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணிலாம் காட்டல வீடியோவை, அப்படியே தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ ஸ்பீடு வந்து 3ல் வச்சுருக்கேன். முட்டை நல்லா பொங்கி வறுத்து நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது தான் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணால் கரையாதான்னு கேட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். அதே மாதிரி பேட்டரும் நல்லா பொங்கி வந்துடும். இந்த பவுல் இருக்கு இல்லையா, இதில் 3/4 வாசிக்கு வந்து நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பீட்டரில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ பண்ண அது அப்படியே வந்து அந்த ஹைட்டு குறைஞ்சி அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கம்மியாயிடும். அதனால் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இதில் 140 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 1 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே கேக் ஜெல் போட்டாலுமே பேக்கிங் பவுடர் போட்டு தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு தான் செய்வேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேக் ஜெல் மட்டுமே போதும். இந்த மைதா மாவை போட்டுட்டு ஒரு 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு 5 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். அதை வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு நீங்கள் பீட்
பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்த பேட்டர் கூட மிக்ஸ் ஆகாது. ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்டர்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வழித்து எடுத்துட்டு இந்த ஸ்பேச்சுலா வச்சு ஒரு 1 மினிட் கூட தேவையில்ல, ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் தான் போயிட்டு ஆயில் சுகர் எல்லாமே நம்மளுக்கு சப்போஸ் பீட்டரில் சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா அடியில் தான் இருக்கும். அதனால் ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் கேக்கோட ஹைட்டு டெக்ஸ்சரு எல்லாமே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வர இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பீட்டரில் தானே மிக்ஸ் பண்ணோம் சரியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேக் டின்னில் எடுத்து மாற்றிட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா, அதாவது ஆயில் அப்படியே இருந்ததுன்னா ஆயில் வந்து மேலேயோ இல்லை அடியிலையோ நின்றுட்டு ஏதாவது தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நார்மல் பட்டர் ஷீட்டு கேக்குக்கெலாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் நம்ம போடுறோம்னா இந்த மாதிரி ஆயிலாம் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம சைடில் நான் பட்டர் ஷீட் போடல. இது வந்து 7 இன்ச்சு ஸ்கொயர் கேக் டின். இதில் தான் நான் வந்து பேட்டரை வந்து எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வழித்து சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டில் ஏதாவது தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்டியர் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோட அடிப்பகுதியை திருப்பிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். என்னோடய ஓவனில் ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி தான் வந்து கேக்கை வந்து நான் பேக் பண்ணுவேன். இப்போ வந்து என்னால் அது மாதிரி பேக் பண்ணனா கேக் வந்து ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகி கருக ஆரம்பிச்சிடுது. இந்த 1 மந்த்தாக அந்த பிரச்சனை இருக்குது என்னோடய ஓவனில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பாட்டம் ராட் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே ஆன் பண்ணி கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்கும் போது கரெக்டாக பேக் ஆகி வருது. உங்களதெல்லாம் அது மாதிரி கருகிற பிரச்சனை இருக்குன்னா இந்த சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓவன் தெர்மாமீட்டர், அதை யூஸ் பண்ணிங்கனாவே உங்கள் ஓவன் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்றது தெரியும். நான் இதை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நானே கண்டுபிடிச்சி டெம்பரேச்சரை மாற்றி வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களது வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி கரெக்டாக பேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக 2 ராடுமே ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே சரியான கலர் வரல அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு டாப் ராடை மட்டுமே ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அப்போ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பிசு பிசுன்னு கையில் ஒட்டாது. மேலே நம்ம அந்த அப்போ டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போகக்கூடாது. பிசு பிசுன்னு இருந்தால் தான் அது உள்ளே போகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பர்ஃபெக்டான கேக் ரெசிபி. பாய்.